ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராளுக்கு பிள்ளை இல்லாது இருந்துச்சு. அதனால சாராய் தன்னுடைய அடிமை பெண்ணாகிய ஆகார ஆபிரகாமுக்கு மறுமனையாட்டியாக கொடுக்கறாங்க. அதன் நிமித்தம் ஆகார் கர்ப்பவதி ஆகுறாங்க. தான் கர்ப்பவதியானத கண்டபோது தன்னுடைய எஜமாட்டியாகிய சாராய அற்பமாக எண்ணினாங்க. இதனால சாராய் ஆபிரகாம நோக்கி, எனக்கு நேரிட்ட அநியாயம் உங்க மேலதான் சுமரும். என்னுடைய அடிமை பெண்ணை நான் உங்களுக்கு கொடுத்தேன். அவங்க கர்ப்பவதி ஆனதுக்கு அப்புறம் என்ன அற்பமாக எண்ணுறாங்க. கர்த்தர் தான் எனக்கும் உமக்கும் நடுநின்று நியாயம் தீர்ப்பாராக என்று சொல்லறாங்க. அதற்கு ஆபிரகாம் சாராயை நோக்கி, இது உன்னுடைய அடிமை பெண், உன் கையில இருக்கிறாங்க. உன் பார்வைக்கு எது நல்லதோ அதன்படி செய் என்று சொல்லறாங்க. அப்போதுல இருந்து சாராய் ஆகார ரொம்ப கடினமாய் நடத்த ஆரம்பிக்கிறாங்க. இதனால ஆகார் அந்த வீட்டை விட்டு ஓடி போகிறாங்க. ஆனால் கர்த்தருடைய தூதனானவர் ஆகாரை வனாந்திரத்தில் ஒரு நீரூற்றண்டையில கண்டு, சாராளுடைய அடிமை பெண்ணாகிய ஆகாரே என்று கூப்பிடுறாங்க. எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்கிறாங்க. அதற்கு ஆகார் சொல்றாங்க, நான் என்னுடைய எஜமாட்டியாகிய சாராய விட்டு ஓடி போகிறேன் என்று சொல்லறாங்க. அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் எஜமாட்டியாகிய சாரா இடத்துக்கு திரும்பி போய் அவங்க கையின் கீழே அடங்கியிரு. உன்னுடைய சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன். அது பெருகி எண்ணி முடியாததா இருக்கும். நீ கர்ப்பவதியா இருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய். கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக என்று சொல்லறாங்க. அவன் துஷ்ட மனுஷனாயிருப்பான். அவனுடைய கை எல்லாருக்கும் விரோதமாகவும் எல்லாருடைய கையும் அவனுக்கு விரோதமாகவும் இருக்கும். தன்னுடைய சகோதரர் எல்லாருக்கும் எதிராக குடியிருப்பான் என்று சொல்லறாங்க. அப்பொழுது ஆகார் என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னுடனே பேசின கர்த்தருக்கு, நீர் என்னை காண்கின்ற தேவன் என்று பெயரிட்டாங்க. அன்று ஆகாருடைய அங்கலாய்ப்பையும் கண்ணீரையும் கண்ட தேவன் இன்றும் நம்ம எல்லாருடைய அங்கலாய்ப்புகளையும் கண்ணீரையும் காண்கின்றார். ஆகாருடைய கண்ணீரை மாற்றினவர் நிச்சயமாய் நம் ஒவ்வொருத்தருடைய கண்ணீரையும் மாற்றுவார். ஆமீன்.